சாதா பிளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து துணி பிளவுஸ் விட்டு, இது வந்து பிளவுஸ் அளவு பிளவுஸ் ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ 80 சென்டிமீட்டர் துணி எடுத்துருக்கேன் நான். சில பேர் கொஞ்சம் குட்டா இருக்கிறவங்க 1 மீட்டர் துணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் மீடியமா இருக்கான 80 சென்டிமீட்டர் துணி நமக்கு போதும். பாருங்க, நம்ம இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரிண்ட் வருது பாருங்க, அது வந்து நம்ம கட் பண்ற சைடுக்கு மடிச்சுக்கலாம். கராபாகம் வருது பாருங்க, அந்த கராபாகம் வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது உள்ள போயிடும். இது இப்ப நம்ம அளவு துணி எடுத்துக்கலாம். அளவு துணி இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சு போடணும். இது வந்து பேக் அக்குள் பகுதி இருக்குங்களா, ஸ்லீவ்ல இருந்து ஹாஃப் கொளுத்துவோம். ஸ்லீவ் இருந்து இந்த ஸ்லீவ் வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கலாம். 17 வருது இல்லைங்களா. இது வந்து பேக்கோட ஸ்லீவ் பகுதியில இருந்து மேல் இடுப்பு 17 இன்ச் இருக்கு. 17ல பாதி வந்து 8. இன்ச் வச்சுக்கலாம். தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் சேர்த்துக்கலாம். இதுதாங்க அளவு. இப்போ கீழே பாட்டம் இருக்கீங்களா, இந்த பாட்டத்துக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக இதை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இடுப்பு பின்னாடி பின்பகுதி இடுப்பு பாருங்க. இந்த பிளவுஸோட பின்பகுதி வந்து இந்த ஷோல்டர் இருக்கீங்களா, ஷோல்டர்ல இருந்து கீழ் இடுப்பு வரைக்கும் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இங்க நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க, அந்த அளவுக்கு வச்சு இங்க மார்க் பண்ணலாம். நம்ம பாருங்க, இது வந்து கீழ் பகுதி, இது வந்து ஷோல்டர். அதை தையல் போடும்போது அந்த அளவுக்கு மார்க் எடுத்துக்கலாம். 12.25. அதே மாதிரி இந்த சைடு நம்ம அந்த 12.25 வைக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இது பின்பகுதி மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். பின்பகுதி நெக் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஷோல்டர் ரெண்டும் ஒண்ணா வைக்கலாம். 2 ஷோல்டர் ஒண்ணா வச்சு இது நம்ம இந்த மாதிரி மடிக்கணும். மார்க் பண்ணிக்கணும் பாருங்க. அது வரையும் பின்னாடி அந்த பட்டி வரணும். நெக்ல இருந்து கீழ் பகுதி, கழுத்துல இருந்து கீழ் பகுதி. இந்த பின்னாடி நெக் வந்து ரவுண்டா இருக்கீங்களா, ரவுண்டா வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இது பின் கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இல்ல உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அகலம் பின்னாடி அதே மாதிரி நம்ம மடிச்சு போட்டு பாருங்க, இது இப்படி மடிச்சு போடணும் இல்லைங்களா, பேக் மடிச்சு போட்டு இது இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, கை டைட்டிலுக்கு இது எப்படி மார்க் பண்ணிட்டு இது நம்ம அந்த கை டைட்டில் 2 இன்ச் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க 6 இன்ச் வச்சுட்டு நம்ம அப்படியே இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். சுடிதார் நெக் ரவுண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இங்கே ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த நெக் பகுதியில இருந்து ஸ்லீவ் பகுதி வரைக்கும் இது ஷோல்டர் சொல்லுவோம். இது வந்து நம்ம இது ஸ்லீவ்ல இருந்து நெக் வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம் நம்ம தைக்கிறதுக்காக. இப்போ இது வந்து ஸ்லீவ் பாருங்க, இந்த நெக்ல இருந்து இந்த ஸ்லீவ் அக்குள் பகுதி மேல் இடுப்பு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு
நம்ம அளந்து வச்சுக்கலாம். பாருங்க 4 இன்ச்சஸ் இருக்கு. மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து நம்ம 8.5 சொன்னோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்ல இருந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இது ஸ்லீவ் நம்ம தச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தை வரைக்கும் எவ்வளவுன்னு பார்த்தா 3 இன்ச் இருக்கு. இல்லைன்னா இங்கிருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பேக் பாருங்க, இது பேக் முடிஞ்சிச்சு. இதை மார்க் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் நெக். இந்த நெக் நம்ம மார்க் பண்ண பாருங்க, அந்த அளவுக்கு இந்த ஷோல்டர் வைக்கணும். இங்க ஃப்ரண்ட் நெக். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு ஷோல்டர் சேம் அதே அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஸ்லீவ் 4 மார்க் பண்ணீங்க, அதே 4 மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பேக் இங்கிருந்து 1 இன்ச் வச்சோம்னா, இப்போ இது 1 இன்ச் வச்சுக்கலாம். அந்த ரவுண்ட் பண்றதுக்காக ஃப்ரண்ட் எப்பவுமே கொஞ்சம் ரவுண்ட் கம்மியா இருக்கணும். 1 இன்ச். இப்போ இது பேக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்க நம்ம ஃப்ரண்ட்ல அந்த பட்டி வருவீங்களா, ஃப்ரண்ட் அந்த ஷேப் அந்த பட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் நெக் இருக்குங்களா, அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் நெக்ல இருந்து இந்த பட்டி இருக்கீங்களா, அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்றோம். இந்த ஃப்ரண்ட் நெக் கரெக்டா இந்த இடத்துல வச்சு இந்த பட்டி இருக்குதாங்க, அந்த பட்டி வரைக்கும் நம்ம மார்க் பண்றோம். பாருங்க, இது ஃப்ரண்ட் பட்டி. இப்போ சென்டர் வந்து நம்ம அந்த ஷோல்டர்ல இருந்து அந்த சென்டர் பட்டிக்காக மார்க் பண்ணலாம். ஷோல்டர்ல இருந்து அந்த சென்டர் பட்டி. பாருங்க, இப்போ இந்த ஷேப் இருக்கீங்களா, இந்த ஷேப் இந்த தச்சுக்காக பாருங்க, அங்கிருந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த அளவுக்கு பாருங்க. சைடு பட்டி இந்த ஸ்லீவ் இருக்கீங்களா, இந்த ஸ்லீவ்ல இருந்து இந்த ஹார்ம் கோல் பகுதி இங்க வச்சு இந்த சைடு பட்டியை மார்க் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட், இது வந்து சென்டர், இது வந்து லாஸ்ட். இப்போ இது நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து தைக்கிறதுக்காக நம்ம 1 இன்ச் விடணும். பாருங்க, இதை மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த பட்டி வந்து இந்த பட்டியில இருந்து இந்த பட்டி அளவு வச்சுக்கலாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அது நம்ம மடிச்சு வைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது வந்து பேக் நெக், பேக் ஸ்லீவ். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக், ஃப்ரண்ட் ஸ்லீவ் அண்ட் பட்டி மார்க் பண்ணியாச்சு. இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் கட் பண்ணிடலாம். கீழே பட்டி நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணியாச்சு. இந்த சென்டர் கட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் பட்டியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதை ஒரு அசார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரியுதுக்காக நம்மளுக்காக
இதை பேக் வந்து எடுத்துக்கலாம், பேக் நெக் வந்து எடுத்துக்கலாம். பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் வர சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா புதுசாக வர வீடியோங்களை பார்க்கலாம் நீங்கள். அது மேலே டைட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்களன்னா செகண்ட் பார்ட் வரும். அந்த செகண்ட் பார்ட் ப்ரெஸ் பண்ணிங்களன்னா நம்ம புதுசாக இப்போ செகண்டில் போகிற வீடியோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பட்டியிலேருந்து இந்த வளைவை நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணல பாருங்கள்.